இனிமேல் எப்ப போனாலும் இதே மாதிரி டாக்டிக்ஸ கடைபிடிங்க சரிங்களா? இனிமேல் யார் எப்ப போனாலும் இந்த மாதிரி ஒண்ணு நமக்கு நல்ல கான்பிடண்டாட்டு நம்ம ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்துட்டு அதுலயே நின்னுடலாம். வேற பக்கம் போகவே கூடாது. இவங்க ரூட் இல்ல மாற்றுவாங்க. அவங்க கிட்ட வந்து ட்ரினிட்டி இப்போ வெர்சஸ் ஒன்னஸ்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் வசனம் ரெவலேஷன்ல 2 வசனம் இருக்கு, 2 இல்லை 3 வசனம் இருக்கு. அதுல வந்து அவங்க எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. நின்று பதில் சொல்லணும். இது நின்று பதில் சொல்லணும் தான். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இதை நான் பப்ளிக்காகவே பேசுகிறேன். அவங்க காதுக்கு போனாலும் தப்பு கிடையாது, ரீப்ளேஸ் ஆன் இருக்கா தப்பே கிடையாது. இப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உருட்டுவாங்க. உருட்டுனதுமே அதுக்கடுத்தது நமக்கு செகண்ட் ரவுண்ட் நமக்கு வரும் பாருங்க. அந்த செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும்னா, நம்ம பப்ளிக்காக வந்து எல்லா மக்களுக்கும் மத்தியில் அட்ரஸ் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லணும். பாருங்க, நான் வச்ச கேள்வி ஒரே கேள்வி, உங்கள் கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் வச்சேன், இவங்களுக்கும் புரியுறதான் வச்சேன். இதுக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா? ஒருவேளை கேள்வி அவங்களுக்கு மறந்துச்சுன்னா இன்னொரு முறையை ரிப்பீட் பண்ணுறேன்னு அதே கேள்வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளோட பார்ட்னர் இன்னொருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்துடணும். இப்போ ஒரு ஆளுக்கு 3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 மினிட்ஸில் நம்ம இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கேள்வியை வந்து ஏதாவது முடிச்சதில் நிற்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுறணும். கேட்டுட்டுங்க அவங்க அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் உருட்டுவாங்க. உருட்டிட்டு அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் நம்மகிட்ட வரும் இல்லை, நம்மகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசினாலே வந்து அந்த கேள்வியை வந்து திரும்ப வச்சு இதுக்கு பதில் சொன்னீங்களா இல்லையா, எப்போ சொல்லுவீங்க, அடுத்த ரவுண்ட்லேயே எதிர்பார்க்குறேன் இந்தாங்கன்னு சொல்லி போட்டு நம்ம பார்ட்னர்கிட்ட கொடுத்துடணும். அவர் என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் தேவன் வந்து பிரிந்து செயல்படுகிறாரோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வராருல்ல, புறாவை போல இறங்கி வராரு, அப்போ வானத்திலிருந்து சத்தம், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அவர் கேட்டுட்டு இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இது 2வது கேள்வி, ஆனாலும் முதல் கேள்வி இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தணும். அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்க பார்க்கணும். இப்படியே உருட்டிட்டு ஆனா அதாவது கேள்வி எப்படி வைக்கணும் ஒரு உதாரணம் சொல்லிதாரேன். அதாவது அந்த அந்த நாளை பிதா ஒருவர் தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறிய மாட்டார்கள், குமாரன் மறையாருன்னு வரும் இல்லையா? இப்ப இவங்க நம்பிக்கை இந்த இந்த வசனத்துல அப்ளை பண்ணும். இந்த வசனத்தை அப்ளை பண்ணும்போது இருப்பது ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. அப்போ பிதானுங்கிற அர்த்தத்துல அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போய் சொல்றாரு. குமாரனா இருந்துட்டு அவருக்கே தெரியும், தெரிஞ்சுட்டு குமாரனா ஆக்ட் எடுத்துட்டு அவரு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, உங்க கடவுள் ஏன் போய் சொன்னா அப்படின்னு கேட்கிறோம். இப்படிதான் அதே மாதிரி அவரே சுயமாக வந்து விட்டார் இந்த உலகத்துல. அவரே டிசிஷன் எடுத்துட்டு அவரே சுயமாக குமாரனாக இறங்கி வந்துட்டு சுயமாக வர்றதுல இருந்து ஏன் உங்க கடவுள் போய் சொன்னார் இந்த அளவு கேள்வியெல்லாம் நீ இப்பவே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க டிபேட்டே முதல்ல வேண்டாம்னு முடிவு நான் இது பண்ணிடுவாங்க. ஏற்கனவே கேட்டாச்சு, பதில் இல்ல, முடிச்சுட்டுதான் நிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பாயிண்ட்ல வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னா அட் த லாஸ்ட் மூமெண்ட் வந்து மேபி அபிஷேக்கும் அந்த இதுல வரலாம். இதெல்லாம் நம்மளா ஒருத்தரா யாரும் முடிவு பண்ண போறது இல்ல. எல்லாரும் சேர்ந்து யார் பேச போறோம், யார் மாடரேட் பண்ண போறோங்கிறது நம்ம ஒரு கூகுள் மீட்ல உட்காந்து பேசி முடிவு பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் அவங்க சஜஷன்ஸை வைங்க. இந்த கேள்வியை கேட்டோம்னா இதுக்கு வந்து டெஃபினட்டா அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. சன்வின் ஏதோ பேச முயற்சிக்கிறீங்க, சொல்லுங்க. பாய் பிரதர், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதுதாங்க பரிசுத்தாவியானவரை குறித்து பேசுதங்க. இல்ல, அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இத கிரி பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவனே வந்து அதை தீர்த்தாரு அப்படின்னு வந்து மாம்சத்துல வந்து தீர்த்தாருன்னு. அதாவதுங்க தேவன் அனுப்பிதானே தீர்த்தாந்து இருக்குது. இல்ல அனுப்பிதானே தீர்த்தாந்து இருக்குது. குமாரனை அனுப்பிட்டு இருக்கும்போது அது இருக்கு, அதான் கேட்டேன். அவங்க அதெல்லாம் காதுல வாங்காதே. அதுல வாங்காதது நீங்க ஒன்னு சொல்றேன் பிரதர், சன்வின் பிரதர், நீங்க வந்து அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் பேசுனீங்கன்னா அவங்க ஒரு 4-5 பேர் 6-7 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஹாஃப் பாயில்டு, சரிங்களா? ஹாஃப் பாயில்டுன்னு சொல்றதை விட லூக்வாம்,
அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா, மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ண போட்டு உளறிட்டே இருப்பாங்க. அவங்கள 2 பேத்த மட்டும் அப்படியே செர்ரி பிக் பண்ணி கொண்டு வந்து கிளப் ஹவுஸ்ல உட்கார வச்சு, முழு மானத்தையும் வாங்கி அனுப்பிச்சு விட்டுறணும். புரிஞ்சுது? அனுப்பிச்சு விட்டு என்ன பண்ணணும், நம்ம ஜெபக்கன்னி கிட்ட குடுத்து, அழகா அத வந்து வீடியோ மேக் பண்ணி, YouTubeல போட்டு, இவிங்களோட வண்டவாளத்த பூரா தண்டவாளத்துல ஏத்தி விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு எங்கேயும் போய் அவங்க அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருத்துவம் வந்து பேகனிசம் அது இதுன்னு உருட்டக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு என்னை போட்ட அவங்க அவங்க எதுக்கு அந்த குரூப் போட்டாங்கன்னாக்கா, இன்னைக்கு காலைல ஒரு தலைப்பு போட்டு பேசியிருந்தேன் நானு. அதுல அவங்கள வந்து ஒரு அவிச்ச முட்டையும், பைத்தியக்காரங்களும் சொல்லிட்டு போட்டேன் நான் அதுல.